தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. மக்களவை தொகுதியினுடைய சுயேட்சை வேட்பாளர் வழக்கு தொடர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கை நாளை விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பலா திருநெல்வேலி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் ராகவன் இந்ததான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதாவது சமீபத்தில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட சுமார் 4 கோடி ரூபாய் பிடிப்பட்டது. இந்த பணமானது திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர் சொந்தமானது என்றும் ஏற்கனவே அவர் மீது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமலாக்கத்துறையிடம் இதே மனுதாரர் ஒரு மனு அளித்துள்ளார். ஆனால் அந்த மனு இதுவரைக்கும் அமலாக்கத்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே போல வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கதான் இந்த பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. எனவே அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தமிழக தேர்தல் ஆணையம் கூட இவர் மனு அளித்துள்ளார். அந்த மனு மீதும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இதை தொடர்ந்துதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவர் மனு தாக்கல் செய்துள்ளார். அதாவது நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும், அதே போல இவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் இன்று தலைமை நீதிபதி அமர்வில் ஒரு முறையீடு செய்யப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த மனுவை நாளை விசாரிப்பதாக தற்போது தெரிவித்துள்ளார்கள். நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.